தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, சபைக்கு சும்மா வெறுமையா வந்துட்டு போகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, பல கோடி பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, பல கோடி பேர் காலாகாலமாக சபைக்கு சும்மாவே வந்துட்டு போவாங்க. அதுதான் ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை. அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒருத்தர் ஆயிடக்கூடாது, அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போய் சேர்ந்துடாதீங்க. காரணம் என்னென்னா, இங்கே வந்து வார்த்தையை சரியாக கேட்டு அந்த வாழ்க்கைக்குள்ள அர்ப்பணித்து செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சிருங்க. செய்ய முடியாததெல்லாம் ஆண்டவர் கிருபை தரும்படி அதுக்காக ஜெபம் பண்ணி அதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையானது மாறும். நம்ம இருக்கிற விதமாகவே இருக்க மாட்டோம் என்பதுதான் இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி இந்த பூமிக்கு வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆமென். ஆமா, எந்த மனுஷனையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த மனுஷனையும். ஆமா, நீங்க எவ்வளவு நல்லவங்க கெட்டவங்க முக்கியம் இல்லை, எந்த ஜாதி முக்கியம் இல்லை, கருப்பு சிவப்பு முக்கியம் இல்லை, என்ன படிச்சீங்கன்னு முக்கியம் இல்லை, எந்த ஸ்டேட்டஸ்ன்றது முக்கியம் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒளிமயமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் காட். நாம் கடந்த சில வாரங்களாக நீங்கள் சுதந்திரவாளிகள் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் சுதந்திரவாளிகள்னு? ஆமாம், நீங்கள் சுதந்திரவாளிகளானா, நீங்கள் சுதந்திரவாளிகள் தானா? நம்புறீங்களா? அப்படி சுதந்திரவாளிகள்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் வாரிசு. ஆண்டுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆண்டுடைய எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் தான் உரிமையாளர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் உரிமையாளர்கள், யார் சுதந்திரவாளிகள்? தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சுதந்திரவாளிகள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தான் சுதந்திரவாளிகள். சரி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு என்னெல்லாம் அடையாளங்கள், அதைத்தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஒன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எதனால் அறிய முடியும்? ஒன்று, நாம் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிற புதிய மனுஷனை நம்முடைய வாழ்க்கையில் அணிந்து கொண்டிருக்கிறோம், புதிய மனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, தேவன் தம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து அவருடைய சுவிகார புத்திரராக நம்மை மாற்றியிருக்கிறார். மூன்றாவது, தேவனைப் போலவே தேவனுடைய சிந்தையை உடையவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். நான்காவதாக, போன வாரத்தில் சொன்னேன், நாம் தேவனுடைய சுபாவங்களை அல்லது குணாதிசயங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சுபாவம் குணாதிசயம் இதோட தொடர்புடைய ரெண்டு நல்ல வார்த்தைகள் இருக்குது, கவனிங்க. அதனால தான் அதை நான் போன வாரமே சொன்னேன். நம்ம கேரக்டர், ஆங்கிலத்தில் கேரக்டர்னால் அந்த குணாதிசயத்தை குறிக்கும். ஆனால் ஆட்டிடியூட் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, அது அந்த குணாதிசயத்தோடு சேர்ந்த நடத்தையையும் குறிக்கும். ஆட்டிடியூட்னா ஒருத்தருடைய மனோபாவம் மாத்திரம் கிடையாது, அவங்க அந்த மனோபாவம் சார்ந்த சில செயல்பாடுகள் இருக்குது பாருங்க, அதையும் குறிக்கும். ஆகவே இப்போ குணாதிசயங்கள் மாறும்போது அந்த குணாதிசயங்களோடு நம்முடைய செயல்பாடுகளும் என்ன பண்ணோன்னா மாறும். இப்போ இன்னைக்கு நாம் எதை பார்க்க போகிறோன்னா, குணாதிசயம் மாறுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய செயல்பாடுகளுமே மாறும் அல்லது நடத்தைகள் மாறும், பிஹேவியர் மாறிடும். ஒரு காலத்தில் நம்முடைய நடத்தைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். எப்படி இருந்திருக்கலாம் பாருங்கள். அதான் கடைசியாக மத்தேயு 5:44 வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? சத்ருவா ஒருத்தர் நம்மளை பகைச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நமக்கு வழக்கமான நம்ம என்ன சொல்லுவோம்? என் காலை ஒருத்தன் மிதிச்சிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் நல்லவனுக்கு நல்லவன். ஆமாம், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன்.
அதனால என் காலை மிதிச்சிட்டாங்க, நான் சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு நாம் களத்தில் இறங்கினோம் சில நேரத்தில். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா, உன் குணம் மாறிடணும். உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும், உங்களை பகைக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், உங்களை நிந்திக்கிறவங்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இப்படி உங்கள் சுபாவம் மாறணும். அப்படி மாறுச்சுன்னா, இப்படி செய்வதனாலே நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவோட பிள்ளையா இருப்பீங்க. இப்படி செஞ்சா தான் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நல்லா கவனிங்க, இங்க நம்முடைய குணாதிசயம், உள்ளான அந்த குணாதிசயம் மாறி நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிடுது, நடத்தையே மாறிடுது. அதனால தான் அதுக்கு முன்னாடியெல்லாம் அது நிறைய சொல்லிட்டு வராருன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு கன்னத்தில் அரைஞ்சா அவன் கன்னம் பழுத்து போகிற மாதிரி திரும்ப கொடுத்துடு அப்படின்னாரா? நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆவிக்குரியவங்க பாருங்க, இந்த கன்னத்தில் அரைஞ்ச உடனே அல்லேலூயான்ற சாக்கிலே அடிச்சிடுவான், அல்லேலூயா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அது செய்கிறதுக்கு பழகணும் நம்ம. நீங்களாம் கொஞ்சம் நல்லவங்க என்னை விட, எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைய கடைப்பிடிக்கிற ஆட்கள். பாருங்கள், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு, உன்னை 1 மைல் தூரம் ஒருத்தர் வர்றதுக்கு பலவந்தம் பண்ணால் அவனோட 2 மைல் தூரம் போ அப்படின்னு நிறைய சொல்கிறார் அதில். அப்போ இந்த குணாதிசயம் மாறி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிஹேவியரில் நிறைய மாற்றங்கள் வரணும், நடத்தையில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது அவசியம். என்ன நடத்தையில் மாற்றம் வரணும்? இப்போ தேவனை போலவே நாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இப்போ சிந்தம் மாறுது, சுபாவங்கள் மாறுது. 3வது, இப்போ நடத்தையும் தேவனை போலவே மாறுது. ஏன்னா இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவனை போலவே நடக்கிறதுக்கு ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் காட். இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எதனால் அறியலாம்னா, உங்களுடைய நடத்தையில், உங்களுடைய பிஹேவியரில் அறியலாம். கவனிங்க, எப்படி நாம் நடந்து கொள்ளணும்? ரொம்ப முக்கியமான ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, எபேசியர் 5:1-2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. நல்லா கவனிங்க, நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை போல, சாதாரணமான பிள்ளைங்க கிடையாது. நீங்க யாருடைய, எப்படிப்பட்ட பிள்ளைகள் சொல்லுங்க? பிரியமான பிள்ளைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரியமான பிள்ளைகள். நாங்கள் பிள்ளைன்னா சாதாரணமான பிள்ளை கிடையாது, பிரியமான பிள்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறீங்க. உங்களுக்கு யாருங்க பிரியமான பிள்ளை? ஏன் இப்போ 4 பிள்ளையில் ஒரு பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா என்ன விஷயம்? என்ன விஷயம்? அந்த பிள்ளை உங்கள் சொல் பேச்செல்லாம் கேட்டு நடக்குது, உங்கள் மனசை புரிஞ்சு நடக்குது, உங்களை ரொம்ப என்ன பண்ணல, கஷ்டப்படுத்தலை, உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தலை. அதனால் அந்த பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. என்னோட நடு பிள்ளை தாங்க, எல்லாம் எனக்கு கரெக்டாக புரிஞ்சுப்பான், எனக்கு புரிஞ்ச மாதிரி நடப்பான். அது ஏன் சொல்கிறீங்க அப்படி? 2வது பிள்ளை தான் இப்படி செய்கிறான், மூத்த பிள்ளை தாங்க கரெக்டாக இருப்பான். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க உங்களை சரியாக புரிஞ்சிட்ட மாதிரி மற்ற 2 பிள்ளைங்க என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல. அப்போ இந்த விஷயத்தில் தேவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அது புரிஞ்சுது அவங்களுக்கு? இந்த நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் வரைக்கும் புரிஞ்சிடும். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்றாரு, நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்க அப்படின்றாரு. இது புரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து தம்மை தேவனுக்கு பிரியமான பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல. அப்ப அன்புல நடக்கிறதுனா, இங்க பாருங்களேன், தேவனுக்கு பிரியமாக அல்லது தேவனிடத்தில் அவர் அன்பா இருந்தார் அப்படின்றத எப்படி காட்டினார் அப்படின்னா,
தன்னுடைய ஜீவனையே மரணத்தில் ஊற்றி தனக்கு மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் என்ன பண்ணார்னா அதுக்கு ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தாராம். தேவன் மேலையும் அன்பு, நம்ம மேலையும் அன்பு. அந்த அன்பை நிரூபிக்கிறதுக்காக சாக வேண்டியது இருந்தது, செத்துட்டாரு. பிரைஸ் காட், ஆமென். அது போலவே இப்ப நாம அன்பில் நடக்கணும்ன்றாரு. கிறிஸ்துவானவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ நமக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்கள் மேலேயும் அவர் அன்பு கூர்ந்து அவர் என்ன பண்ணார், அதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார் இல்லையா? அந்த மாதிரி நாம கூட இங்க என்ன பண்ணணுமா, ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு கூர்ந்து ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுக்கிறதுக்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்குது சில ஆட்களுக்கு. பாருங்க, அன்பு கூறுவது ரொம்ப நல்ல விஷயம், ஆமாவா இல்லையா? நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த February 14 லவ்வர்ஸ் டேலாம் கொண்டாடினாங்க. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்களுக்கு இவனுங்களோட பெரிய தொல்லையாக போச்சு. இவனுங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. ஆனால் லவ்னா என்னன்னே தெரியாதவனுங்க லவ்வர்ஸ் டே கொண்டாடுறது இருக்குது பாருங்க, அதான் பெரிய கொடுமையே. அம்மாவுக்கு சோறே போடாதவன் மதர்ஸ் டே கொண்டாடுவான் பாருங்க, அந்த மாதிரி அது. ஒருவேளை சாப்பாடே போடாதவன் மதர்ஸ் டேக்கு அம்மாவுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புவான், விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே மம்மி அப்படின்னு. ஏடா டே சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நாதி கிடையாது உனக்கு, நீ என்னடா மதர்ஸ் டே விஷ் பண்ணுறன்ற மாதிரி இருக்குல்ல. அது மாதிரி உனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. லவ்வர்ஸ் டேக்கெலாம் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்களுக்கு கூட சில ஆள் யாரெல்லாம் நான் இந்த அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு பழக்கம் இல்லை, அதனால் நீங்கள் யாராவது ஃபோட்டோலாம் போட்டிருந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க ஃபோட்டோலாம் பிடிச்சி ஜோடியாக அப்படி அதில் வேறு போட்டுருவான் பாருங்க. ஏன்னா லவ்வர்ஸ் டேவான், அது லவ்வர்ஸ் டேன்றதுனால அப்படி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்து போடுறது. இவனுங்களுக்கு இது லவ்னா என்னன்னு தெரியாது, கவனிங்க. அதனால தான் இந்த லவ்னா என்னன்றதை எங்கே கற்றுக்கணும்னா சபைக்கு வந்து கற்றுக்கணும், வேதம் வாசித்து கற்றுக்கணும். லவ்னா வேறு ஒன்றும் கிடையாது, உயிரை கொடுக்கணும் அவங்களுக்காக, எல்லாத்தையும் சகிச்சு அவங்களுடைய குறைவுகளெல்லாம் பொறுத்து. சில ஆட்கள் கணவன் மனைவி சண்டை வரும்போது என்ன அடிக்கடி இப்படி சொல்லாம, ஏன் உயிரை வாங்குற, உயிரை அவங்க வாங்கக்கூடாது, நீயா கொடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஒரே வரியில் சொல்லிடுறேன் பாருங்க. அவங்கள வாங்குற அளவுக்கே நீ வைக்கக்கூடாது, நீயா உயிரை கொடுத்துடணும் அவங்களுக்காக. அதுதான் அன்புன்னு வேதம் சொல்லுது, அப்படி தான் சொல்லி கொடுக்குது நமக்கு. அப்போ இதை சரியாக செய்கிறதுக்கு தெரியல. ஏன்னா இந்த அன்புன்ற பேரில் சில ஆட்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தப்பான சில காரியங்களை அன்புன்னு நினச்சிக்கிறாங்க. அன்புன்றத அதனால தான் வேதம் ரொம்ப அழகாக இந்த வேதத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, இன்றைக்கு அன்புன்றத 4 கேட்டகரியாக அந்த நாட்களில் கிரேக்கர்கள் பிரிச்சிருந்தாங்க. 4 விதமான அன்பு இருக்குது. அதில் நாம் எந்த விதமான அன்பு செலுத்தணும் அப்படின்றது ரொம்ப அழகாக அங்கே சொல்லியிருக்குது. கவனிங்க, இந்த 4 விதமான அன்பை இதெல்லாம் நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் இந்த இடத்துல தேவைப்படுறதுனா திரும்பவும் சொல்கிறேன். நம்பர் 1, முதல்ல ஒரு பெற்றோர் பிள்ளைங்க கிட்ட காண்பிக்கிற அன்பு, அது ஒரு கடமை சார்ந்த ஒரு அன்பு. என் பிள்ளை நான் பெற்றெடுத்தேன், ஆகவே நான் வளர்க்குறேன், ஒரு ரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது, ஆகவே இந்த பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்துகிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்துறது கூட என்ன ஆகிடும்னா, அன்பு செலுத்தி ஒரு டைமுக்கு மேலே நாம் என்ன பண்ணிடுவோம்னா, அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடுவோம், அவங்க மேலே அதிகமாக உரிமை எடுத்துக்கொள்ள விரும்புவோம். இதுக்கு பேர் ஸ்டோர்கேன்னு சொல்லுவாங்க. இந்த அன்பு என்னன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே வைக்கக்கூடிய அன்பு. நான் இன்னைக்கு உன்னை பெத்தெடுத்தேன், உனக்கு சாப்பாடு போட்டேன், உனக்கு துணி எடுத்து கொடுத்தேன், உன்னை படிக்க வச்சேன், நீ என்ன பண்ணணும், என்னை வயசான காலத்தில் காப்பாற்றணும், நீ என்னை காப்பாற்றணும், நீ என்னை பார்த்துக்கணும், அதுக்காக அன்பு செலுத்துறது. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த அன்பு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னவாயிடும்னா, சில அம்மாமார்களுக்கு பொசசிவ்னஸ் ஆகிடும். என் பிள்ளை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றதுனால சில அம்மாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணமான பிறகு பொண்டாட்டிக்கிட்ட கூட பிள்ளைங்களை பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி அம்மாங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி அம்மாங்களும் இருக்கிறாங்க. கணவன் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு என் பிள்ளைய பொண்டாட்டிக்கிட்ட கூட பேச விட மாட்டாங்க. என்ன அப்பா பாரு, அங்கே போய் அவகிட்ட அவகிட்ட தானே பேச முடியும், பேசட்டும் விடுங்க. அப்போ இது மாதிரி அந்த பொசசிவ்னஸ் என்ன பண்ணோன்னா, அவங்கள
மனைவி கிட்டேயே பேசக்கூடாதபடிக்கு சில நேரங்களில் தடுத்துருவான். நீ சம்பாரிச்சிட்டு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும், உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தான் கேட்கணுன்ற லெவலுக்கெல்லாம் சில வீடுகளில் டாமினேட் பண்ணுற அம்மாங்கள்லாம் இருக்கிறாங்க. சில ஆட்கள் பார்க்குறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்களாயா? நிறைய இருக்கிறாங்கய்யா, நிறைய இருக்கிறாங்க. இது ஒரு விதமான தவறான அன்பு. இந்த பாருங்க, நீங்கள் பாசம் வைக்கிறது நல்லது, அன்பு பாராட்டுறது நல்லது, நல்லா பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், துணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், உயர்ந்த நிலைக்கு வரணும், அவங்களுக்கான எதிர்காலத்தெல்லாம் அமைச்சு கொடுக்கணும். ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறதுக்கு விட்டுறணும். பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிள்ளைங்கள்லாம் வளர்த்தா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறதுக்கு அனுமதிக்கணும். நீங்கள் போய் அவங்க ஸ்டேரிங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு திருப்பக்கூடாது. மருமகளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறத கூட நான் மாமியார் தான் முடிவு பண்ணுவேன். நீ என்னடா அவளுக்கு பச்சை கலர் புடவை எடுத்துன்னு வந்த, அவளுக்கு சிவப்பு எடு, அதான் கரெக்டாக இருக்கும். அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அதை கேட்க மாட்டாங்க யாரும். அவளுக்கு என்ன பிடிக்குன்றதை அவளை கேட்காம இந்த அம்மா சொல்கிறத அவர் எடுத்துகிட்டு வருவார். இந்த மாதிரியெல்லாம் சில வீடுகளில் இருப்பாங்க. இது ஒரு தப்பு, இது செய்யக்கூடாது. இந்த மாதிரிலாம் யாராவது நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் செய்யாதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கட்டத்துக்கு மேலே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீ அன்பு செலுத்தினா நான் அன்பு செலுத்துவேன், நீ குட் மார்னிங் அனுப்புனா நான் குட் மார்னிங் அனுப்புவேன், நீ என் வீட்டு விசேஷத்துக்கு வந்தால் நான் உன் வீட்டு விசேஷத்துக்கு வருவேன், நீ கிஃப்ட் கொடுத்தா நானும் கிஃப்ட் கொடுப்பேன், நீ பேசலைன்னா நானும் பேச முடியாது. இது ஒரு மாதிரி ஃபைலியோ, அதாவது கொடுத்து வாங்கிறது, வந்து வந்து போய் பேசி இருக்கிறது. நாம் கொடுத்தா தான் இது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இது ஒரு விதமான அன்பு, சகோதர சிநேகம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் ரத்த சம்பந்தம் இல்லாமல் நண்பர்களுக்கு இடையிலலாம் வரக்கூடிய அன்பு இது. சில நேரத்தில் இது கொஞ்சம் நல்லது, சில நேரத்தில் இதுவும் ஆபத்தாக முடியும். எங்கேயாவது அதிகமாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ளே கூட அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு இன்னொருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா பிடிக்காது. அது எப்படி நீ என்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசுவேன்? வழக்கமாக கடைக்கு நம்ம 2 பேர் தானே போவோம், இந்த வாட்டி நான் நீ அவங்கள கூட்டிகிட்டு போனேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட சண்டை வந்துடும் சில நேரத்தில். அவங்கள ஏன் கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க ஏன் அங்கே வராங்கன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் இந்த அன்பு என்ன ஆகிடும்னா ரொம்ப அதிகமாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரி நண்பர்களை? அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஃபோனில் நிறைய நேரம் பேசணும். அவங்க ஃபோன் போடும்போது ஏதாவது பிஸியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளோ தான் பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ நேரம் யார்கிட்ட பேசின்னு இருந்த நீ, நான் தான் உனக்கு ஃபோன் போடுவேன்னு தெரியாதா அந்த நேரத்தில் அப்படின்னு சில ஆட்கள்லாம் ரொம்ப பண்ணுவாங்க சில நேரத்தில். இது ஒரு பெரிய பிரச்சனை. மூணாவது கூடிய ஊழல்களை சார்ந்தது இது. ஆகவே இந்த அன்பு கூட ஒரு இடத்துல என்ன ஆகிடும்னா, கவனிங்க, இந்த டிமாண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் சில நேரத்தில் இந்த அன்பு கூட வேலை செய்யுது சில இடங்களில். இவர் சிரிக்கும் போதெல்லாம் அந்த அம்மா சிரிக்கணும், இவர் சைலண்டாக இருக்கும்போது அந்த அம்மா சைலண்டாக இருக்கணும், இவர் எல்லாம் எப்பவுமே எப்படி சொல்கிறது, இவர் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அந்த அம்மா நடந்துக்கணும், இல்லைன்னா இவர் வேறு மாதிரி ஆகிடுவார். இல்லை, இது சில நேரத்தில் சகோதரிகளுக்கும் பொருந்தும். கவனிங்க, அப்போ இது இங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சில நேரத்தில் இவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த அம்மா இல்லைன்னா உடனே அங்கே என்ன வந்துடுறேன்னா அவர் உருன்னு ஆகிடுவார். ஒரு மாதிரி நம்ம பாஷையில் சொன்னால் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உருன்னு இருப்பார். அவர் ஏன் அப்படி இருக்கிறாருன்னே தெரியாது. 2 நாள் ஆகும் அவர் சரியாகிறதுக்கு, இல்லைன்னா அந்த அக்கா சரியாகிறதுக்கு 2 நாள் ஆகும். என்னடா பிரச்சனைனா, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சிக்கல, இவங்க நினைக்கிற மாதிரி அவர் நடந்துக்கல, அவர் நினைக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கல, இதில் ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ இது 3 விதமான அன்பை தாண்டி இன்னொரு அன்பு இருக்குது. அதுக்கு பேர் மனுஷங்க கிட்ட நீ இதை செஞ்சாதான் நான் உன் மேலே அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ எதையுமே செய்யலைனா கூட நான் உன் மேலே அன்பாக இருப்பேன், உனக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செஞ்சு. கடவுள் என்ன பண்ணார்னா ஜீவனையே கொடுத்தார். இதுக்கு பேர் அகாப்பே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அகாப்பேன்ற அன்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த அகாப்பே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தர் என்ன பண்ணுங்க, நேசிச்சுக்கிட்டே இருங்க. இவ்வளோதான் பாயிண்ட். இதை செய்ய முடியுமா நமக்கு? நாம் என்னன்னாலும் என்ன நமக்கு கிடைக்கும், என்ன நம்முடைய எதிர்பார்ப்புன்றதுல தான். ஏதாவது எதிர்பார்த்து கிடைச்சாதான் அன்பே செலுத்துவோம். ஆனால் அகாப்பே அப்படி கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் சரி, உன் மேலே நான் என்னவா இருப்பேன், அன்பாக தான் இருப்பேன். சில ஆட்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். நேற்று கூட ஒரு ஊழியக்கார் ஒரு கேள்வி கேட்டார். என்னென்னா, ஐயா நாங்கள் அன்பாக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, அதை கேட்டு நாங்கள் அன்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ஆனால் அன்பாக இருக்க ஆரம்பித்த உடனே அவங்க சகோதர சகோதரிகளோடு அன்பாக இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்பாக இருக்க ஆரம்பித்தோன்னே அவங்க ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனைக்கும் அந்த மாதிரி சில காரியங்களுக்கும் எங்களை கூப்பிட்றாங்கய்யா. அப்போ நாங்கள் எப்படியா போகிறது அப்படின்னாங்க. நான் அப்புறம் அந்த பாஸ்டருக்கு சொன்னேன், அவங்களுக்கு பதில் சொல்கிறேன், எப்படி பதில் சொல்லணுன்றத நான் சொல்லும்போது சொன்னேன், அன்பாக இருக்கிறது வேற, அவங்களுக்கு பிரியமாக நடந்துக்கிறது வேற. இது ரெண்டுமே வேற வேற. நாம் அன்பாக இருக்கிறதுனால அவங்க இழுத்த இழுப்புகள்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சொல்கிறதெல்லாம் நாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, அப்படிதான் நீங்கள் உங்கள் அன்பை ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிரைஸ் காட். ஆமென். நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருக்கிறீங்க, அவங்களுக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க. ஆனால் அது எங்கன்னா உங்கள் ஸ்டாண்டர்டில் இருந்தே நீங்கள் அவங்களோட கூட போய் தண்ணி அடிக்க போனாதான் நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருப்பாங்கன்றதை புரிஞ்சுப்பாங்கன்னா அதை அவங்க புரிஞ்சிக்காமலே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளே உங்க மேல அன்பா இருக்கிறாருன்றத உலகத்தில் இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா? கடவுள் அன்பானவர்ன்றத புரிஞ்சிக்கல. கடவுளே புரிஞ்சிக்காதப்போ உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை சரியாகவே புரிஞ்சுக்கணுன்ற எதிர்பார்ப்பே ரொம்ப தப்பானது இல்லையா? அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. அதனால எல்லாரையும் பிரியப்படுத்தணும், எல்லாருக்கும் பிரியமாக நடக்கணுன்ற எண்ணமே முதல்ல உங்களை தவறான பாதைக்கு நேராக கொண்டு போயிடும். நாம் அவங்க மேலே அன்பாக இருக்கிறோம், அவங்களுடைய நன்மையை நாடுறோம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை, அவங்களுடைய வளர்ச்சியை விரும்புகிறோம். அதுக்கு நம்மளால் ஆன பிரயாசத்தை, முயற்சியை எப்பவுமே செய்யறதுக்கு நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த மனோபாவம் உங்களுக்கு உண்டாயிருந்தா போதுமானது. நீங்க அன்பில் நடந்து கொள்றதுக்கு பிரயாசப்படுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அன்பு செலுத்தணும் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றாரு. எப்படி அன்பு செலுத்தணுன்றத கொஞ்சம் விளக்குறாரு. நீங்க படிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். இவர் இந்த யோவான் கொஞ்சம் ரொம்ப இந்த அன்பை பத்தி கரெக்டா எழுதுறாரு. அவர் இந்த கிரேக்க தத்துவ ஞானிகளோடலாம் கொஞ்சம் பழகினதுனால இந்த அன்புன்றதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டு அது சரியாக சொல்லி கொடுக்குறாரு. படிங்க 1 யோவான் 4:7-8 படிக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில், நல்லா கவனிங்க, அன்பாய் இருக்க கடவோம்னா பாயிண்ட் என்ன புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? முதல்ல சொன்னால அந்த 3 அது கிடையாது. அந்த அன்பை இல்லை இங்க. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். எந்த டிமாண்ட்ஸுமே இல்லாம, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒருவரில் ஒருவர் நாம் அன்பு செலுத்த கடனாளிகளா இருக்கிறோம். எதிர்பார்த்து செலுத்துவதற்கு பேரு அன்பே கிடையாது. அன்பே கிடையாதுன்றதை விட அது சரியான அன்பு இல்லை. அது இந்த தெய்வீக அன்புக்கு சொல்லப்படலை இணையாக. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செலுத்தப்படுவதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். படிங்க. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புன்ற ஒண்ணு கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. ஏன்னா தேவனே அன்பின் வடிவமாக, அன்பின் சொரூபியாக, அன்பின் உருவமாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வேற எப்படியும் இல்லை. எப்படி இருக்கிறாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப உள்ளத்துக்குள்ள இப்படிப்பட்ட அன்பு உள்ள ஒருவன் தேவனால் பிறந்தவன், தேவனை அறிந்தவன். தேவனால் பிறந்தவன் மாத்திரம் இல்ல, தேவனை அறிந்தவன் கூட. அப்ப நீங்க தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்றத எதனால் அறியலாம்னா உங்களுடைய அன்புள்ள நடக்கையினால தான் அறிய முடியும். எப்படிப்பட்ட அன்பு? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அகாப்பே அன்பு உள்ள மக்களாய் நீங்கள் நடக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை அறிய முடியும் என்று வேதம் சொல்கிறது. 8வது வசனம் படிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்புன்ற ஒன்று இல்லாத ஒருத்தன் கடவுளை அவன் அறியவே முடியாது. கடவுள்ன்ற ஒருத்தரை அவன் சொல்லிக்கலாம், நல்ல பாட்டெலாம் பாடலாம், ஜபம்லாம் பண்ணலாம். ஏன்னா சில நேரத்தில் எனக்கு நிறைய ஊழியத்திலேயே இருக்கிறதுனால நிறைய மக்களை தெரியும். கொஞ்சம் மக்களோடலாம் நிறைய சம்பாஷணை பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா பல ஆராதனை வீரர்களும் சரி, நிறைய பாஸ்டர்ஸ் கூட, ஒரு பாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறார், 27 வருஷம் ஆச்சியா என் தங்கச்சிக்கிட்ட பேசினார். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்க நான் சொல்லலை அவர்கிட்ட. ஏன்னா அவ்வளோ வைராக்கியம். அதுக்கு பேர்
கிறிஸ்தவமே கிடையாது. ஏன்னா அன்பு தேவனால தான் உண்டாயிருக்குது. நாம் பேசாமல் இருந்தேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு இதில் வைராக்கியமாக சில ஆட்கள் அதில் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. அதெல்லாம் பேய் சுபாவம், பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபில் ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறார் 3ஆம் அதிகாரத்தில். அந்த மாதிரியெல்லாம் வைராக்கியம், விரோதங்கள்லாம் உள்ளத்துக்குள்ளே இருந்ததுன்னா நாம் இன்னும் ஜென்ம சுபாவத்திலே இருக்கிறோன்னு அர்த்தம். மறுபடியும் 8வது வசனம் திரும்ப படிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, அன்பு இல்லாத ஒருத்தன் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அன்பாகவே இருக்கிறார். அப்ப இந்த அன்பை நாம என்ன பண்ணணுமா, நம்முடைய சகோதரர்களுக்கு இந்த அன்பை காண்பிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இப்போ அங்கே எபேசியரில் வாசிச்சிங்க இல்லையா, அதே வார்த்தையை இங்கே யோவான் எப்படி எழுதுறாரு பாருங்க. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதிடுறாரு. 4:11 படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, எவ்விதமாய்னா ஜீவனையே கொடுத்து, நம்ம எல்லாருக்காகவும் ஜீவனையே கொடுத்து தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமா, நாமும் இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்னா வாங்கிட்டோம். என்ன வாங்கிட்டோம்? கடன் வாங்கிட்டோம். என்ன கடன்? அன்பை கடனா வாங்கிட்டோங்க. தேவன் நம்ம மேல என்ன பண்ணிட்டார்னா அளவு கடந்த அன்பை நம்ம மேல கொட்டிட்டார். அவர் அன்பை நம்ம மேல செலுத்திட்டார். எந்த அளவுக்கு செலுத்திட்டார்னா ஜீவனையே கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய விலையேற பெற்ற அன்பை இப்ப நம்ம மேல கொட்டிட்டார். நம்ம கிட்ட தேவ அன்பு நிறைஞ்சிருக்குது. இப்ப இந்த அன்பை நாம என்ன பண்ணணும்னா திருப்பி செலுத்தணும். யாருக்கு செலுத்தணும்னா தேவனுக்கு கிடையாது. தேவனுக்கு நீங்க செலுத்த முடியாது. இப்ப இந்த அன்பை என்ன பண்ணணுமானா கடன் வாங்கினதை இங்கதான் செலுத்தணும். கடனாளிகளா இருக்கிறோம் தேவனிடத்துல. என்னங்க கடனாளினா என்ன? எப்படிங்க இதை திருப்பி செலுத்துறது? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. நம்மளை தேவன் மன்னிச்சார்ல, இப்ப இங்க நம்மளுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க பாருங்க, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அப்பா அம்மா, நம்ம சபை மக்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, இவங்களுடைய எல்லா தவறுகளையும் மன்னிக்கிறது தான் அந்த அன்பை திருப்பி செலுத்துறதுக்கான வழிமுறை. பிரைஸ் காட், அல்லேலூயா. நையா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கஷ்டம் இல்லை. நீங்கள் தேவனால் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பெற்ற மன்னிப்பு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தால் சம்பாதிக்க முடியாத ஒரு மன்னிப்பை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த மன்னிப்பை சகோதரர்கிட்ட காண்பிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்னா பிரயாசப்படுவோம். அடுத்தது இந்த மன்னிப்பை என் சகோதரர்கிட்ட கொடுத்து, கவனிங்க, நாம் எல்லாம் தேவன், வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், எப்படி? ஆமா, ரோமர்ல அழகா இருக்குல்ல, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். அப்ப இந்த உலகத்திலையும் எனக்கு விரோதமா எப்படி பண்ணாலும் தெரியுமா அவன் காரியம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுது அவனை தான் மன்னிக்கணும், நம்ம அவனை தான் நேசிக்கணும்ன்றது ஆண்டவர் இங்க சொல்லி கொடுப்பார். அதனால தான் சத்துருவை சிநேகிங்கள்னு போன வாரம் நம்ம வாசிச்சோம். சத்துருவை என்ன பண்ணணுமா? சிநேகிக்கணுமா. பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க பிரதர். யார் தான் நல்லவங்க? யாருமே இங்க நல்லவங்க இல்லையே. தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்ப கவனிங்க, அவங்கள நேசிக்கணும். நல்லா கவனிக்கணும், நேசிக்கத்தான் சொல்றோம், அவங்களுக்கு பிரியமா நடக்க சொல்லல. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவங்கள நேசிங்கன்னா மனப்பூர்வமா அவங்கள மன்னிங்க, மனப்பூர்வமா அவங்கள நேசிங்க, அவங்களுடைய நன்மையை நாடுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுடைய வளர்ச்சியை விரும்புங்க, அவங்க மேல கசப்பு இல்லாம இருங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா முடிஞ்சா உதவி செய்யுங்க. உங்க உதவி அவங்க ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. ஆனா உதவி செய்யறதுக்கு நீங்க ஆயத்தம் உள்ளவங்களா இருங்க. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. என்ன ஃப்ரீஸ் ஆகி உக்காந்துட்டீங்க? ஆமா, நீங்க தேவ பிள்ளை இல்லையா? ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. அப்படித்தானே? எல்லா ஆசீர்வாதையும் அள்ளிக்கிறதுக்கு தானே நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க பிள்ளைகள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிள்ளைகள்னா அன்புல நடக்கணும். சரி, மொதல் பாயிண்ட்டுக்கு முடிஞ்சு போச்சு.
மொத்தமும் ஃப்ளாட் ஆகி நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு தெரியுது இது ரொம்ப கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவாள்? சிலர் பாருங்க வேற ஏதோ கடினம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சட்டையை கழட்டுறது கஷ்டம், நகையை கழட்டுறது கஷ்டம்னு. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. இப்போ இன்னைக்கு கழட்ட சொன்னால் நீங்கள் மொத்த பேரும் கழட்டிடுவீங்க நகையெல்லாம். அதெல்லாம் கஷ்டம் கிடையாது, அதெல்லாம் ஈஸி. முடிய வெட்டுறது ஈஸி, வெள்ளையை மாற்றுறது ஈஸி, சரியா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் கஷ்டம். எது கஷ்டமோ அதை சரியாக கிறிஸ்து போதிச்சார், அதை இங்கே போதிக்கு போனாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து இதை சொன்ன மாத்திரத்தில் இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவாலும் போயிட்டாங்க ரொம்ப பேர். ஆண்டவர் பார்த்து கேட்டார், இது நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னாரு. இல்லை இல்லையா, இது நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் எங்கே போவோம்? அதனால் இந்த சும்மா இந்த வெளியிலெல்லாம் மாறுறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக மாறிடுவீங்க. குட்டிக்காரன் அடிக்க சொன்னால் கூட அடிப்பீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப, ஏன்னா ஆசீர்வாதத்தின் மேலே உங்களுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிருவீங்க. ஆனால் எது கஷ்டம்னா இங்கே உள்ளே மாறுறது கஷ்டம். சுபாவ மாற்றங்களும் நடத்தைகளில் வரக்கூடிய மாற்றங்களும் ரொம்ப கஷ்டம். ஆகவே அன்பில் நாம் நடந்து கொள்ளணும். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாய் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து அன்பில் நடந்து கொள்ளுங்கள்ன்றது தான் கட்டளை. கவனிங்க, இந்த அன்பு செலுத்தணும்னு வரும்போது எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.